அதிகாரம் 27 திருவசனங்கள் 1-5, 15-29 ஈறாக. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கிப் போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்து விட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசை வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா, நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசை வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா. நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாறி நான் உனக்கு ஆசை வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற வெளி இல்லத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணித்திடுக. உன்றன் சகோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.